அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டா டியோ அப்படின்ற ஒரு ஸ்கூட்டருக்கும் யமகா ரே ZR அப்படின்ற ஒரு ஸ்கூட்டருக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் வந்து லேடிஸ் தான் வந்து ஓட்டுவாங்க. இல்லை அப்படின்னா வயசானவங்க வந்து வாங்கி ஓட்டுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வயசானவங்க அப்படின்லாம் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து வாங்கி ஓட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூட்டரோட லுக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கிடைக்கிற மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் யங்ஸ்டர்ஸை கவர்ந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்த 2 ஸ்கூட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஹோண்டா டியோ அப்படின்ற ஒரு ஸ்கூட்டரையும் யமகா ரே ZR அப்படின்ற ஒரு ஸ்கூட்டருக்குள்ள கம்பேரிசன் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வண்டியோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 வண்டியுமே வந்து டிசைன் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 180 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதே வந்து யமகா ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 113 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். அடுத்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹோண்டா டியோவில் வந்து 8 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.9 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 7 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.1 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து 5.3 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதே யமகா ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 5 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரை வந்து ஹோண்டா டியோவில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹோண்டா டியோவில் வந்து 103 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 104 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. வெயிட் பொறுத்தவரையும் வந்து ரெண்டுத்துலையும் பெருசாக அது வித்தியாசம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வண்டியோட வீல் மெட்டல் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 2 வண்டியிலுமே வந்து 10 இன்ச் ஷீட் மெட்டல் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து 2 வீலுமே வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவோட பிரத்யேகமான சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2 வீலுமே வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் வீல் டிஸ்க், ரியர் வீல் ட்ரம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தவரை வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து 2 வீலுமே வந்து ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LED வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்பும், டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் வந்து ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ராலி அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அந்த வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கூட்டர்லையுமே வந்து 90 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஸ்கூட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 65 வந்து ஒரு 70 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது, ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 65,000 70,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. இதே வந்து யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 65,000 72,000 வரைக்கும் வந்து வண்டியோட விலை வந்து வருது. அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த 2 வண்டியில வந்து எந்த வண்டி பெஸ்ட், இதுல எது வாங்குறது அப்படின்ற மாதிரி. இந்த 2 வண்டியுமே வந்து பெஸ்ட்டான வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து அவங்க தேவைக்கேற்ப வாங்குறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிபிஎஸ் வேணும், அது மட்டும் இல்லாம என்னோட வண்டியில வந்து LED இருக்கணும், அது மட்டும் இல்லாம விலை வந்து ஓரளவு கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹோண்டாவோட டியோ அப்படின்ற ஸ்கூட்டர் வந்து நீங்க தேர்வு செய்யலாம். இல்லை எனக்கு ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்பிளேக்கு வந்து ஆப்ஷனலாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க யமகாவோட ரே ZR அப்படின்ற ஸ்கூட்டரை வந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் தமிழ் மூலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.